வஜ்ரசோளம் விமல், காளையார் கோவில் கமல். உருட்டு உருட்டு சுக்கமான செக்கு எண்ணெய் வாங்கி நல்லா குழம்பு வச்சு தாளிச்சு குடிங்கள். கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி, நன்றி வந்த வணக்கம். நீங்க வாமா. காதல் என்பது உடமை கைய வச்சா தான் தனி உடமை. தம்பி மிஸ்டர் நீர்மலை போங்க, ஒரே அத்தை மடு வந்துவோங்க. அனிதா அண்ணே குஞ்சு ஆடுதுன்னு சூரியம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் இதை பரீட்சையில முதல் பேப்பர்ல எழுதுப்பா. வரி தெரியலன்னா கண்டாளி மையம் தான் தெரியாது. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி சும்மா அச்சா அச்சா பாட விட மாட்டேன்றா. இந்த வரிய தெரிஞ்சு பாட விட்டா பாட விட. ஆமா, தமிழ் பண்டிதர் மையம் அப்படி சொல்லையா போடுறார். இருடா. சூரியன் உதிப்பது கிழக்கு, நான் விழிப்பது உன்னுடைய முதுகு. போட அண்டாவிலே தூர் இருக்கலாம், குண்டாவிலே சோறு இருக்கலாம், உன் மடியிலே என் 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 ஓ பி பி. ஓ மடியில அவை ஓசு இருக்குமா? அது இல்ல, வேற மாதிரி. அண்டாவில தூர் இருக்காம அப்புறம் என்ன இருக்கும்? கருவக்காட்டிலே கிடப்பது கருவனத்து. ஆமா. புளிய மரத்திலே கிடப்பது புளியம்பழனத்து. மாங்காய் மரத்துல இருப்பது மாம்பழம், என்கிட்ட இருப்பது வாழைப்பழம். வாழைத்தப்போ தெரியும், அதாவது வாழைப்பழம் இருக்குண்டே. உன் வீட்டு சென்றிங்கில நான் சிமுண்டா இருக்கேன், அந்த சிமுண்டுக்குள்ள நான் கம்பியா இருப்பேன். ராணாட்டார் முறுக்கு கம்பி, நான் மட்டும் கம்பி இல்ல, இங்க இருக்க இளைஞர் பூரா கம்பியாக இருப்பார்கள். டங் டும் டாங். தலைவா, உன் வீட்டு பிரிச்சுக்குள்ள நான் தயிர் பாக்கெட்டா இருப்பேன். நான் அப்படியே குழு குழு குழுன்னு ஏத்துற ஏசியா இருப்பேன். என் விஷயத்துல ஏன் தலையிடுற மிஸ்டர் நல்லவா முண்டை? நான் எப்பயும் தலைய விட மாட்டேன் தலைவா, ஓசத்தான் விடுவேன். படுக்கும் போது உன் உடம்புல நான் வேர்வையா இருப்பேன். சீ கருமா, நான் துணியை வச்சு தொடச்சு எடுத்துருவேன். வேர்வை எரிஞ்சுட கசகசன்னு தூங்கவே முடியாது. காயுது நேரம் நல்ல நேரம். போக்கற மாட்டா முண்டை. வா, எப்பதான் செய்வீங்க? வா, நான் வர்ணிக்கிறேன். அவசரப்படாம பொம்பளை எப்ப செய்வீங்க? எப்ப செய்வீங்க? ஐயா, ஒரு ரெண்டு ஆம்பளை இருக்கிறீங்க. இரு தங்க, நான் உன்னை வர்ணிக்கிறேன்டா. அந்த சொன்னேன்ல 20 நிமிஷம் ஆகும் நான் போட்டது. அப்புறம் என்ன? நான் 10 நாளா சீட்டு குலுக்கி போட்டேன். அவன் குலுக்குனா நான் விழுந்துட்டேன். சீட்டு விழுந்துருச்சு என் பேருக்குண்டே. ஏய் ப்ளீஸ் மருதமணி, என்னை கூட பேசாம இரு ப்ளீஸ். 20 கோயிலுக்கு சீட்டு குலுக்கி போட்டேன். அதை எடுத்து ஒரு சின்ன பிள்ளை பார்க்கும்போது நான் உடம்புல எங்கிருந்து முத்தம் கொடுக்குறதுன்னு தெரியல. அண்ணன் நம்ம சொல்ல வருது சொல்லேன். எங்கிருந்து உடம்புல நான் முத்தம் கொடுத்து என் பணியை துவங்க அனிதா. தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, முத்தம் கொடுப்பது குண்டில இருந்து ஆரம்பிங்க. தலைவட்டா, தொண்டிதான் கடற்கரை. கடற்கரையிலிருந்து ஆரம்பித்தால் அப்படியே மேல மகாலியம் கோயில் மலைக்கு போய்விடலாம். அண்ணா இங்க கருவாடு நல்லா இருக்கும்னே. கருவாடு தொண்டைக்கு நல்லதுனே. கருவாடு தொண்டைக்கு நல்லது. கருவாடு தொண்டைக்கு நல்லது. மருதமணி கருவாடு வாசல்ல நீ தானி தொளிக்கும் போது நான் சாணியா இருப்பேன். சாணியை கரைக்கிற தண்ணியா இருப்பேன் நான். தலைவட்டா, தண்ணி இல்லாம எப்படி? முதல் இரவுக்கு நான் 2 மணி நேரம் லேட்டா தான் வருவேன். நான் 2 மணி நேரத்துக்கு முதல்ல நான் வந்துருவேன். அங்க என்ன பண்ணுவே? அங்க டொங்காஸ் போடுவேன். தலைவட்டா, பாயில படுப்பதற்காக உனக்கு நான் கோரப்பாய் பின்னி கொண்டு வருவேன். கோரப்பாய் பின்னி கொண்டு வந்தா அதுல கோரப்பாயில நரம்பா இருப்பேன். நான் கட்டுலா இருப்பேன். கட்டுலா இருந்தா நான் கயரா இருப்பேன்.
நான் சொன்னது இருப்பு கட்டில் முண்டை. இரும்பு கட்டுனா டப்பு டப்புன்னு சத்தம் கேட்பேன். சீ. என்ன சவுண்ட் பலமா கேட்குமானே? நீ குடிக்கிற பாலா இருப்பேன். நான் மடுவா இருப்பேன். ஒரு பால் எதுல வரும்? தலைவடா. நான் உனக்கு பசுமாடா இருப்பேன். பசுமாடா இருந்தா நான் அது அனிதா, இருட்டு அடைஞ்சுன்னா நான் என்ன செய்வேன்? இருட்டு அடைஞ்சா படு தூங்கிரு தம்பி. நீ மற்றவளை நான் பார்த்துக்கிறேன். ஓடா. ஐ லவ் யூ. காதல் பண்றேன். நான் மூக்கில் ஒன்றேன். நான் தடுமம் பிடிச்சுக்கிருவேன். நான் நோண்டி எடுப்பேன். ஜலியா இருப்பேன். நீ திங்கிற அரிசியா நான் இருக்கணும். பேல்ற விட்டையா இருக்கணும். தலைவடா. தலைவா. அவன் அரிசி தின்னா பேண்டா. வேலை வீசுற வேலை. சீ. நீ வெயில்ல 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரும்போது உன் தாகத்தை தணிக்கிற தண்ணியா நான் இருப்பேன் தாயி. தண்ணியா இருந்தா நான் மூத்திரமா இருப்பேன். தண்ணி குடிச்சா வெளியில போய் ஆகணும்ல, உள்ள இருந்த முடியாது. இப்ப நான் மூத்திரமா இருப்பேன். நான் சடசடன்னு பூரா காலையெல்லாம் தெரிப்பேன். சீ. ஏலே, தலைவடா. அவனை மண்ணெண்ண குண்டை வீசிடுறான். அவன் வரமாட்டேன். அப்பா ரெடியாப்பா? எக்கோய். ஹலோ. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததுன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மானே மானே மத்தார பூவில் ஒரு ஓடம். என்ன அண்ணன் சிலை ஆயிட்டாரு, சிவசமாதி அடைஞ்சிட்டாரா? ஏன் அண்ணா கையை வச்சுட்டு டீ வாங்கிட்டு சொல்றேன்? உன் பாடலுக்கு நான் பரதநாட்டியம் ஆடுகிறேன். அனிதா, உன்னிடம் எது காலத்துக்கு போட்டானா? இல்ல, பக்கத்துல வரவே இல்லங்க தான். நீதான் கரண்ட் கம்பி. ஒத்தோக்குழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வேறு பார்த்தா உன்னை சுதியேறது. அடி ஆத்தா மனஜுகம் பாடுது. சாத்து கொடி சாரெடுத்து தேச்சு வச்சு அன்று வந்ததும் அதே நில என்று வந்ததும் பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புஸ்தகத்தை வாங்கலாமா. பிள்ளைய கூட்டுவாங்க. எப்படி நீர் போகுது இங்க வாங்க தங்கம், வாங்க ரைம் சொல்லுங்க, ஏ சொல்லுங்க. ஒரே அறதே அந்த சப்பளிஞ்ச மூக்கு அந்துவோகம். அடியே சீக்கு வந்த வயல சீரை கலைச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேடி. எங்க உங்களை விட இப்பதான் வேலை செய்யுது. என்கிட்ட நாய் தவி ஒரு குட்டி ஓடுச்சுன்னா எனக்கு ஆண்குட்டி கொடுங்க. எங்க ஊர் பக்கம் மழை வெஞ்சா மொய நிறைய கிளையும். சாத்து கொடி சாரெடுத்து தேச்சு வச்சு பல்வேறு பார்த்தா உன்னை சுதியேறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது விரல் பட்டதும் என்னமோ பண்ணது சூடே பார வெண்ணமேனே. என்னமோ பண்ணிட்டு போனா கூட வந்து செவர் கட்டுறியா? அவன் தான் சீரழிஞ்சு ஓனானே. எப்படியோ இந்த முண்டைக்கு இவனட்டு சீக்கு வரட்டும். 2 பேரும் நாளைக்கு மருந்து வாங்க என்ற காலத்து வரட்டும். செருப்பிட்டு அடிக்கிறேன். அப்போ ஓ நிலைமை ஏன் என்னமா கட்டி வாழ்ற மாதிரி சொல்றியாடா? விடுடா. அத்துவான தோப்புக்குள்ள வேப்பமுத்து கிடந்துச்சுன்னா ஆளுக்கு முட்டை பறக்கிட்டு போறாங்க. இவன் கிடைக்க இவன் தான் கத்தி கம்பு கொலை இழுக்கிறேன். கொலையில் இந்த கொலையை ஒட்டிச்சா ஒண்ணுமே நீ செய்யல. என்னை பார்த்தா உனக்கு செக்யூரிட்டி மாதிரி தெரியுதா? பேப்பை மேனே, அது இப்பதான் உனக்கு தெரியுதாடா? போட்டுக்கிட்டு அந்த பொம்பளை அம்புட்டுக்கான இருக்க போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க. அந்த வார்த்தை நீ சொல்லாத தம்பி. ஏய் விடுறா, அண்ணன் மரியாதை இருக்கு. ஐயோ, ஒரு தம்பி ஒரு கூட பிறந்தவன் நின்றுக்கிட்டு இருக்கேன். 7 வயசாவது கலட்டு முட்டை போட்டு இந்த முட்டையை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை எங்க அழுகாதீங்க மருதமணி. ஐயோ தம்பி, செக்ரட்டரின்னு சொல்றீங்களே நீங்க, எவ்வளவு மகா பிரபு தம்பி. மகா எரச அடிக்காம பேசு. எச்சி கண்ணுன்னு வந்து விழுகுது. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் எச்சி குடிப்பியாலே? ஏண்டா தம்பி சொல்றாரு எச்சி புளிச்சு என்னடா இதெல்லாம் வர? தர்ம பிரபு தம்பி நீங்க. தர்ம பிரபு கிடையாது, நான் விட்லாச்சாரி பிரபு. ஐயோ, பசிண்டு வருவாருக்கு
வேண்டாம் அண்ணே. நான் பசிக்கிற நேரம்லாம் ஹோட்டல்ல வேணும்ன்றத கூட்டு போய் சாப்பிட விடுவார் தம்பி. அண்ணன் தான். அது பெருமையா இல்ல. நோ. என்னைய பஸ்ல வந்தவன ஏசி கார்ல கூட்டு வர்றாரு. அண்ணன் தான். அது பெருமையா? தம்பிதான். அது பெருமையா? லோ. ஏன் மடு அது கிச்சு கிச்சு பண்ண தம்பி? மஞ்ச பல்ல அலசிக்கிட்டு அறையவே அவனைய. அது பழக்க தோஷம்னே. நெஞ்சில தட்டி சொல்றேன் தம்பி, நெஞ்சில தட்டி சொல்றேன். காலி தூங்கி குடிக்குமே. காலையில போகும்போது 4 வாடை ஒரு டிவி, சாயங்காலம் வரும்போது 4 வாடை ஒரு டிவி வாங்கி தர்றாரு. சொல்லுண்ணே. அது வாங்கி தரது பெருமையா? நோ. 2000 2500 சம்பளம் வாங்கும்போது 5000 ரூபாய் சம்பளம் தர்றாரு ராதா தம்பி அவர்களே. அது பெருமையா? அதுவெல்லாம் பெருமை இல்ல. நோ. ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பளை, இன்னொரு நாளைக்கு 2 ஒம்பளை செட்டப் பண்ணி விடுறாரு. அந்த பாவத்துக்கு நான் எந்த கடமையை நான் செய்வேன்? ஐ வாண்ட் ரிவெஞ்ச்னே. அதுக்காக நான் கடமைப்பட்டவன் தம்பி. உனக்காக நான் என்ன வேணாலும் வாங்கி தருவேன். அதுக்காக நீ அண்ணனுக்கு என்னண்ணே செய்ய போற? அண்ணனுக்கு ஓசு எடியப்பம். கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளச்சல் நீரில் பந்து நடை போட்டது. இந்த நெஞ்சி அது எடை போட்டது கனி தாம்போலந்தான் மாத்தா. அம்மா சொல்லு அம்மா. அண்ணே வாய் மேல இருக்குண்ணே. இதானே ஐயா அது ஊம மைக்கு. அங்க வாயா. டேய் என்ன நீ மாத்திரை போட்டியா போடல நீ? என்னடா சென்ட்ரேட்ல போய் சாவியை சொல்ற மாதிரி எதை கொண்டு வர? என்ன எங்க கொண்டு வந்து மைக்ல வச்சு பேசி பேசுங்க. வாய் மேல எங்க நான் சரியா பார்க்கல. அம்மா சொல்லு அம்மா. அண்ணே அது ஊம வாயினே. தம்பி நீங்க சாமியம் கட்டிட்டு போறதுனால ஒவ்வொரு அறதான். எப்பா நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு. அண்ணே எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிள்ளைய செட் பண்ணி. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளச்சல் நீரில் பந்து நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்போலந்தான் மாத்தாமலே வாக்கி வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும். அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மேலந்தான் கொட்டணும் கொட்டணும், தலையும் கட்டணும் கட்டணும், முத்திர வைக்கணும் வைக்கணும், இன்னும் நான் ஒட்டணும் ஒட்டணும். ராதாவும் எனக்காகத்தான். அம்மா சொல்லு. இந்த மருதமணி அம்மா சொல்லுதான். கண்ணுல பால் கர்ரு புர்ரு கர்ரு 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 ஏ ஒரு கர்ரு. கண்ணுல பால் ஊத்த வந்த என் நெஞ்சில பால பார்த்தது என்ன சொல்மா. இப்படி ஒரு காதலை நான் பார்த்ததே இல்லைண்ணே. இது காதல் கிடையாது, தூண்டி ஓடுறதுக்கு புழுவ நோண்டிக்கிட்டுறாங்க. காதலை சொல்லுமா ஒரு எத்துத்தையும் உங்களை பார்க்கல வந்த காதல். சொல்லுடா தங்கம். பத்தினி மறி கொழுந்தி கறி குழம்பு மல்லிய பூவி மருதமணி மாமாவுக்கு பொறுக்கலையா? என்னது? ஐயா லைட் எடுத்து வாங்க, நேற்றுதான் காணாமட்டாங்க. மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. மறி கொழுந்தி மல்லிய பூவி மாமாவைய பிடிக்கலை சொல்லி சொல்லி. ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. மறி கொழுந்தி நட்ட நடுராத்திரியில் உன்னை பார்க்க வரும்போது ஒரு சனம் தூங்கிருச்சு. நானும் சேரும்போது நீச்ச தண்ணி குடிச்சிட்டு போங்க என் தங்கம். ஐயா 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 ஐயோ போச்சு. அண்ணே ஐயோ சட்டை கிழிச்சிருந்தா தைச்சு முடிச்சிடலாம். நாம் பூவெடுத்து வைக்கணும் பொண்ணால் அதை வைக்க
கீரும் போச்சுக்கணும் தன்னா ஏ மச்சா மச்சா சங்கு பிரியா இருக்கு. ஏ மச்ச மல்லிகை வச்சா வச்சு நல்லா பண்றீங்க ப்ரோ. உள்ள வாங்க உங்களுக்கு மறி கொழுந்தி நான் விட்டானே அவளை. மல்லிகை பூவே மாமா மைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நெல்லு